கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜெகபர் அலியின் படுகொலை சம்பவம் குறித்து பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த வெற்றி செல்வனுடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய உரையாடலை தற்போது காணலாம். கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜெகபர் அலியினுடைய மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சமூகத்திற்காகவும் இயற்கைக்காகவும் சூழலியல் சார்ந்தும் போராடி வருபவர்கள், அதற்காக இயங்கி வருபவர்கள் வெகு சிலரே. அவர்களினுடைய மரணம் திட்டமிட்டு நடத்தப்படுகிறதா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறியை இந்த சம்பவம் எழுப்பியிருக்கிறது. இது குறித்தான பல்வேறு வினாக்களுக்கு விடையளிக்க இணைந்திருக்கிறார் பூவுலகின் நண்பர்களினுடைய குழுவில் இருந்து வெற்றி செல்வன் அவர்கள். வணக்கம் சார். சமூக ஆர்வலர் ஜெகபர் அலியினுடைய மரணம் உங்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? அது இன்னைக்கு ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய போராடுக்கிற முன் வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூழலோடைய புரிதல் அது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த கான்சியஸ்னஸ் எல்லாருக்குமே இருக்குது. பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நிறையா மரங்கள் நடணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே களங்களுக்கு நேரடியாக களத்திற்கே நேரடியாக இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த விதிமீறல் இருக்குது, அதுக்கு எதிராக நம்ம ஃபைட் பண்ணணும், அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு செயல்பாட்டுக்காக வரக்கூடிய நபர்கள் இருக்காங்களா, இவர்கள் ரொம்ப முக்கியமான நபர்கள். இவர்கள் உலகங்களுமே அச்சுறுத்தப்படுகிறார்கள். இது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இருக்கக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட்டின் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இயங்கக்கூடிய நிறைய போராளிகள் கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்தியாவிலும் இப்படியான மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு வருகிறது. இந்த மாதிரி கொல்லப்படுவது, அச்சுறுத்தல்படுத்துவது, தாக்குதல் உள்ளாக்குவது, இந்த மாதிரி இருக்கும். சமீபத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி கொல்லப்பட்டது நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ தமிழகத்திலும் இப்படியான மரணங்கள் அதிகரித்து வருது அப்படிங்கிற ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம். இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இல்லையா? அப்போ அரசனுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை சிக்கல் அங்கிருந்து ஆரம்பிக்குது. இறுதியில் தான் நமக்கு நீங்கள் போலீஸ் ஏன் நான் களத்தில் இறங்கி இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை எங்கிருந்து எனக்கு வருது? அதுக்கான டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க ஏன் செய்யலை? இந்த மண் வளத்தை பாதுகாக்க பண்ண வேண்டியது அரசனுடைய வேலை, அவங்க ஏன் செய்யலை? அது செய்யாத போது தான் நான் கேள்வி கேட்கணும் இடத்துல, அந்த இடத்துல தான் என்னோட லைஃப் நான் ஒரு ஆபத்தான நிலைக்கு கொண்டு போக வேண்டிய என்ன புஷ் பண்ணுறீங்க நீங்கள். அப்போ ஃபெயிலியர் எங்கே ஆரம்பிக்குதுன்னா பியூரோக்ரஸினுடைய ஃபெயிலியர், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இவர்களுடைய ஃபெயிலியர். அடுத்தனுடைய இரண்டாவது சரி, இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்ற போது நிச்சயமாக லோக்கல் போலீஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் ஒரு செயல்பாடு செய்கிறாரு அப்படின்னா இவருக்கு பின்னாடி ஆபத்து இருக்குது, இவரை இது பண்ணக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணணும். அதன் மூலமாக அவருக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். சமூக செயல்பாட்டாளர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க? மாவட்ட அளவிலாக இருக்கக்கூடிய இந்த யாரெல்லாம் இந்த மாதிரி திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்களோ அவங்களை கண்காணித்தாலே போதுமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களை நீங்கள் எங்கே பிரச்சனை எங்கே உருவாகுது அப்படின்னா சட்ட விதிமீறல்கள் இருந்தால் உருவாகுது. அப்போ அந்த சட்ட விதிமீறல் ஏற்படாமல் தடுக்கின்ற வேலையை ஃபஸ்ட்டு செய்யணும். அதுதான் ஃபஸ்ட்டான ஒரு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மற்ற நபர்கள் அதில் போய் கேள்வி கேட்கறதுக்கான ஸ்பேஸே வரப்போகிறது கிடையாது. அப்போ சட்டத்துக்கு உட்பட்டு தான் எந்த ஒரு குவாரியாக இருந்தாலும் சரி, இல்லை மணல் சார்ந்து இருக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, இவை செயல்படுகின்றன என்பதை கண்காணிப்பதை இவர்கள் உறுதி செய்ய வேண்டும். அதை மீறி சட்ட மீறல்கள் இருக்கின்ற போது அதற்கு எதிராக வழக்காடுபவர்கள் அப்படி செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் தேவையா அப்படிங்கிறது பீரியாடிக்கலி அசஸ் பண்ணணும். அது மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய கலெக்டர் அண்ட் எஸ்பி உறுதி செய்யணும். இந்த மாவட்டங்களில் சரி ரைட் ஓகே, இவ்வளோ குவாரிஸ் இருக்குது, இதுக்கு அகைன்ஸ்டாக இவ்வளோ கேசஸ் இருக்குது, கண்டினியூஸாக இந்த மாதிரி ஆக்டிவிசம் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் த்ரெட்டனிங் ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கிறத அசஸ் பண்ணிட்டு அப்படி தேவையாக இருக்கின்ற பட்சத்தில் அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுப்பதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதனை தொடக்கத்திலேயே சரி செய்ய வேண்டும். தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களில் சமூக செயல்பாட்டாளர்களுக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கிறது என்பதனை மிகவும் தெளிவாகவும், அதிலும் குறிப்பாக எந்தெந்த இடத்தில் விதிமீறல்கள் நடைபெறுகிறதோ அந்த இடங்களை எல்லாம் கண்காணித்து அரசு சரி செய்ய வேண்டும் என பூவுலகின் நண்பர்கள் வெற்றி செல்வன் நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் டேனியலுடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்.